அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம யூனிட் 1ல் பப்ளிக் கொஸ்டின் கலெக்ஷன் வந்து நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம யூனிட் 2 பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1 அப்படிங்கிற லெசனில் இருந்து பப்ளிக் கொஸ்டின் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 16 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 16 கொஸ்டினை நீங்கள் தரவு பண்ணாலேவும் உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு என்ன பண்ணும், தரவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனும் யூஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் கொஸ்டின் கலெக்ஷனை பார்த்துட்டு அதையும் சேர்த்து படிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த எய்மோடு தான் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி யூனிட் 2ஓட பப்ளிக் கொஸ்டின் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். there is only a marginal difference in degrees in ionization enthalpy from aluminum to thallium. Explain why. March 2020 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், what is catenation? Write the condition for catenation property. March 2020, September 2022 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹைட்ரைட் ஆஃப் செகண்ட் பீரியட் அல்கலி மெட்டல் A and reaction with the compound of boron B in the presence of ether to give a reducing agent C. Identify A, B and C. ஸோ இந்த கொஸ்டின் எப்போ கேட்டிருக்காங்கன்னா ஜூன் 2020 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின், how is potash aluminum prepared? ஜூன் 2020 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, what are the factors responsible for the anomalous behavior of the first element of the B block? ஸோ இந்த கொஸ்டின் செப்டம்பர் 2020, ஆகஸ்ட் 2021, ஜூன் 2024 3 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிப்பீட் ஆகுது பாருங்கள். என்ன கொஸ்டின் அப்படின்னா, வாட் இஸ் கேட்டினேஷன்? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் கேட்டினேஷன் மட்டும் செப்பரேட்டாக கேட்பாங்க, இல்லைனா அதனோட ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் ரெண்டுமே படிச்சுங்க, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். கேட்டினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை வந்து தரவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7 என்ன அப்படின்னா, யூசஸ். ஸோ நமக்கு என்னெல்லாம் யூசஸ் இருக்கோ அந்த யூசஸை ஃபுல்லாக தரவு பண்ணிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, யூசஸில் என்னெல்லாம் இருக்குன்னா, போராக்ஸ் இருக்குது, சிலிக்கோன்ஸ் இருக்குது, போரிக் ஆசிட் இருக்குது, சல்ஃபூரிக் ஆசிட் இருக்குது, போரான் இருக்குது, ஹீலியம் இருக்குது, நியான் இருக்குது, ஆர்கான், கிரிப்டான், செனான். ஸோ இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது. ஸோ யூசஸ் எல்லாம் என்னெல்லாம் யூசஸ் இருக்கோ அந்த யூசஸை ஃபுல்லாக தரவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி ஒரு 3 மார்க்லேயோ அல்லது 2 மார்க்லேயோ யூசஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அல்லது எய்தர் 2 மார்க் அண்ட் 3 மார்க் ரெண்டுலேயுமே கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து தரவு பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன யூசஸ் கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட்? மே 2022, செப்டம்பர் 2022, மார்ச் 2024 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின், வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சிலிக்கோன்ஸ்? ஏப்ரல் 2023 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 10 என்ன அப்படின்னா, ரைட் எ நோட் ஆன் ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸ். ஏப்ரல் 2023 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11, டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை தரவு பண்ணுங்கள். ஏப்ரல் 2023 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 12, ரைட் எத்தில் போரேட் டெஸ்ட். எப்போ கேட்டிருக்காங்கன்னா ஏப்ரல் 2023 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 13, கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் த ஃபாலோயிங் ஹெக்ஸகன் அண்ட் சால்கோஜன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா போதும். இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா ஜூன் 2023 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14, ரைட் எ நோட் ஆன் ஹைட்ரோபோரேஷன். ஜூன் 2023 கேட்டிருக்காங்க அண்ட் 24 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15, வாட் ஆர் சிலிகேட்ஸ்? ஸோ இந்த கொஸ்டின் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஸோ கேட்டிருக்காங்க. ஸோ இதையுமே என்ன பண்ணும், கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. மார்ச் 2024 லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 16, how will you convert boric acid to boron nitride? மார்ச் 2024 லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் லெசனில் இருந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின் கலெக்ஷன் மட்டுமே எத்தனை கொஸ்டின் வருது அப்படின்னா 16 கொஸ்டின் வருது. இந்த 16 கொஸ்டின் தரவு பண்ணாலே போதுமானது. யாருக்கு அப்படின்னா, ஸ்லோ லேர்னர்ஸ் அண்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இதை படித்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு செகண்ட் லெசனில் இருக்க கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ இல்லை எனக்கு வந்து அதிக மார்க் ஸ்கோர் பண்ணணும், அபோவ் 60 எடுக்கணும், நான் சென்டம் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இதை வந்து படிச்சுட்டு அடிஷ்னலாக நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் படிக்கணும் அண்ட் ஆல்சோ புக் இன்சைடு கொஸ்டினும் படிக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு நம்ம தரவு பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஹை மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்சஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து யூனிட் 3ல் உள்ள
பப்ளிக் கொஸ்டின் கலெக்ஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.